ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை குக் டேஸ்ட்டில் ஒரு சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சட்னி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலசான கருவேப்பிலையை எடுத்து 1 கப் அளவுக்கு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போது உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நிலக்கடலை வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக வேணும்னாலும் புளி அதிகம் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கருவேப்பிலை கருகக்கூடாது, ஃப்ளேவர் மாறிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை குக் டேஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.